ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நான் திருநெல்வேலி வந்திருந்தேன். திருநெல்வேலியில் வந்திருக்கப்போ சிட்டியில் நான் சைடில் வந்து சில வால் போஸ்டர்ஸை பார்த்தேன். அந்த போஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த திமுக அரசு வந்து மறுபடியும் ஸ்டிக்கர் ஓட்டுறது வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடம் ஸ்டிக்கர் ஓட்டுறது வேலையை கொஞ்சம் அதிகமாகவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதை நீங்களே பாருங்கள். அப்பா இஞ்சினா அடிமைகளை வரட்டும், தமிழ்நாட்டை காப்போம். தமிழ்நாட்டை காக்க வேண்டியதே இவங்க கிட்ட இருந்தான். இதில் தமிழ்நாட்டை இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், எந்த ஒரு நேமு, எந்த கட்சி, எந்த இது எதுவுமே இல்லை. ஆனால் இது வந்து திருட்டு திமுக அரசு ஒட்டின போஸ்டர் தான். ஆனால் ஏன் அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லைன்னு தெரியல. எந்த ஒரு ஒன்றியம், மாவட்டம் எதுவுமே இல்லை. அப்பஸ்டில் இருக்க ட்ரெயினை கூட நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இல்லைன்னா நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ அட்வான்ஸ்டாக கொண்டு வந்திருக்காரு. வந்தே பாரத் புல்லட் ட்ரெயின் சொல்லி அவ்வளோ இதை கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் அதை வந்து டபுள் இன்ஜின், டக்கர் இன்ஜின் சொல்லி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 2026க்கு மேலே தெரியும் அது வந்து எப்பேற்பட்ட சூப்பர் பவர் இன்ஜினாக மாறப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பொறுத்திருந்து பார்க்கத்தான் போறீங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது ஆட்சியில் என்னென்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? 2021 ஸ்டாலின் ஆட்சி அமைச்சதுலேருந்து தமிழ்நாட்டுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 5,47,380 கோடி மொத்தமாக ஒரு நிதி கொடுத்துருக்காருங்க. இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லி 17,189 கோடியும் கொடுத்துருக்காரு. அதுவும் வட்டி இல்லா கடனாக கொடுத்துருக்காரு. இது போக இவங்களுக்கு வருஷம் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு சொல்லி 1,200 கோடி கொடுக்குறாங்க. அது 2 தவணையா. ஆனால் இது வரைக்கும் சென்னையில் வந்து அந்த வெள்ளத்தை இவங்க சரி பண்ண மாதிரி இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. ரிலீஃப் ஃபண்டு வருஷம் 1,200 கோடி வாங்க தான் செய்கிறாங்க. அதை என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. இவ்வளோ சொல்கிறாங்க. காங்கிரஸ் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து காங்கிரஸுக்கு எதிராக தான் நடத்துனாங்க. ஆனால் அதே காங்கிரஸ் கட்சி கூட இன்னைக்கு திமுக வந்து கூட்டணி வச்சு அவ்வளோ ஆட்டங்களும் ஆடிக்கிட்டு இருக்கு. நீட்டை வந்து பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு வேணும்னு நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை நீட்டை வேண்டான்னு சொல்றது நீங்கள் தான். ஆனால் அந்த நீட்டு வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி. அதுவும் சிதம்பரம் குடும்பத்தோட உள்ளவங்க தான் அந்த இது அமலுக்கே கொண்டு வந்தாங்க. அந்த காங்கிரஸ் கூட நீங்கள் கூட்டணியும் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் நீட்டை எதிர்க்கிறீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு நாடகமும் ஆடுறீங்க. தமிழக மக்களை நீங்கள் வந்து இன்னுமே முட்டாளாக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தால் அது வந்து நடக்காது. இந்த போஸ்ட்டை பார்த்து மட்டும் மாறுவாங்கன்னு தயவு செய்து நினைக்காதீங்க.